Hello everyone, welcome back to DCA Spot. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் டாபிக் பார்த்தோம். அதில் 3 லெவல்ஸ் பார்த்தோம். நான் ஐசிஏ மெட்டீரியலோட நோட்ஸ் காமிக்கலை, பட் இந்த பாயிண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. சேம் பாயிண்ட்ஸ் வாட் வி ஹேவ் டிஸ்கஸ்ட். ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா 3 லெவல்ஸ் பார்த்தோம். ஹெட் ஆஃபீஸ், தட் இஸ் கார்ப்பரேட் லெவல், தென் பிஸ்னஸ் லெவல், தென் ஃபங்க்ஷனல் லெவல் பார்த்தோம். அதில் டிவிஷன் வைஸ் பார்த்தோம். இதை அப்படியே நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா டெக்ஸ்டைல் டிவிஷன்ஸ் எடுத்துக்கலாம், ஹோம் அப்ளையன்ஸ் எடுத்துக்கலாம், தென் வந்து ஃபர்னிச்சர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 டிவிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். தென் பிஸ்னஸ் ஃபங்க்ஷனில் ஒரு டிவிஷனுக்கும் மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், சேல்ஸ் டீமு, தென் ப்ரொக்யூர்மெண்ட் டீம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீம்ஸ் வந்து ஈச் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும். இதை பற்றி பார்த்துருந்தோம். நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் எக்ஸாம்பிள்ஸில் நோட்ஸில் நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ட்ரக்சர்னு கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அதையும் இந்த ஐசிஐ புக்கில் இருக்க இந்த சார்ட்டையும் நீங்கள் இன்டர் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து பெட்டராக புரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச், 2 அப்ரோச் பார்த்தோம். 2 அப்ரோச்சில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் ரெண்டுமே ஒரு சுச்சுவேஷனுக்குமே பெட்டர். ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பண்ணும்போது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸே, ஒரு ஆர்கனைசேஷனே ப்ராப்பராக நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ 2 அப்ரோச்சுமே பெட்டரான அப்ரோச். அதை தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். நவ் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 3 லெவல்ஸ். 3 மேஜர் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆஸ் பர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். எஸ்பெஷலி சிஏ இன்டர் எக்ஸாம்ஸில் வந்து கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்குற சான்சஸ் வந்து எப்பயுமே எல்லாமே நமக்கு கேஸ் ஸ்டடீஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி மச் பெட்டர் டு இன்டர்லிங்க் த கான்செப்ட் ப்ளஸ் கேஸ் ஸ்டடி அண்ட் ஆன்சர் வந்து அப்போ தான் நமக்கு நமக்கு எல்லாமே ஆன்சர் படிச்சிருவோம். பட் இந்த ஆன்சர் எந்த பாயிண்ட்டுக்கு எந்த கொஷின் படித்தோன்றது தெரியாது. ஸோ கான்செப்ட்ஸ்லாம் படிக்கும்போது நமக்கு அது பெட்டராக அந்த ஃப்ளோ நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் நம்ம வந்து 3 ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். என்னென்ன அந்த 3 ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப், தென் ஹாரிசான்டல், தென் ஃபைனலி மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப். அதோட கம்பேரிசனும் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம வந்து இதில் ஒரு ஈச் ஸ்ட்ரக்சருக்குமே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்க்குமே 3 கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸும் எடுத்திருக்கோம். இப்போ வாட் இஸ் நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப்? ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்ப்பரேட் லெவல் டிசைட்ஸ் வாட் த பிஸ்னஸ் வாண்ட்ஸ் டு அச்சீவ். யார் டிசைட் பண்ணுறா? கார்ப்பரேட் லெவல் டிசைட்ஸ். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Then the business level draws ideas and plans to execute the same. நம்ம பார்த்தோம் இல்லையா பிரமிட், அந்த பிரமிட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரமிடில் ஃபர்ஸ்ட்டு டாப் லெவல் நம்ம பார்த்தோம். தென் செகண்ட் லேயரில் யார் பார்த்தோம்? பிஸ்னஸ் லெவல். தென் தேர்ட் லேயரில் தான் நம்ம ஃபங்க்ஷனல் லெவல் பற்றி பார்த்தோம். ஃபங்க்ஷனல் லெவல் எக்ஸிக்யூட்ஸ் த பிளான்ஸ் அண்ட் அச்சீவ் த ரிசல்ட்ஸ். All the 3 levels are interlinked with multiple ways. The best network depends on the culture, organization, culture and organization. ஃபஸ்ட்டு நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கலாம். 3 லெவல் இருக்குதுன்னு பார்த்தோம். டாப் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ். இவங்க எல்லாரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க? யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறாங்க? டெசிஷன் எப்படி ஃப்ளோ ஆகுது? டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது? இந்த ஓவரால் கனெக்ஷன் சிஸ்டம் தான் நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா கம்பெனியில் பீப்புள் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எப்படி இன்டர் கனெக்டடாக ஒர்க் பண்ணுறாங்க, அதுதான் வந்து நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம். இங்கே என்ன கான்செப்ட்னா, இண்டிபெண்ட் ரிலேஷன்ஷிப் வேர் ஈச் ஃபங்க்ஷன் ஆர் டிவிஷன் ஆப்ரேட்ஸ் இண்டிபெண்ட்லி விச் இஸ் ஹெட்டட் பை ஃபங்க்ஷன் ஆர் டிவிஷன் ஹெட் ஹூ ரிப்போர்ட்ஸ் டு த பிஸ்னஸ் ஹெட். ஃபர்ஸ்ட் டைப்பில் வந்து ஈச் ஃபங்க்ஷன் வந்து தனித்தனியாக ஆப்ரேட் ஆகும். இது வந்து ட்ரெடிஷ்னல் அண்டு ஹைலி ஸ்ட்ரக்சர் மாடல் கூட நம்ம சொல்லலாம். இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம நெஸ்லே எடுத்துக்கலாம். நெஸ்லேயில் என்ன எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கும்போது 2 இருக்குது. ஃபங்க்ஷனலும் இருக்குது, டிவிஷனல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. ஃபங்க்ஷனல்னால் என்ன? ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பேஸில் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க.
ஃபங்ஷன்ஸ் மீன்ஸ் என்னென்ன ஃபங்ஷன்ஸ்? ஃபினான்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும், ஹெச்ஆர் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், ஆப்பரேஷன்ஸ், சப்ளை செயின். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே எந்த மாதிரி வொர்க் ஆகுது? ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு டீமுக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. கரெக்ட்டா? அதே மாதிரி டிவிஷன்ஸ்ன்னு வரும்போது, டிவிஷன்ஸ்ல யார் யார் இருப்பாங்கன்னா, கம்பெனி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்ப ப்ராடக்ட் வைஸ் டிவிஷன கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நெஸ்ட்லே எடுத்துக்கலாம். நெஸ்ட்லேல நெறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? மேகி இருக்கு. நெக்ஸ்ட்டு வேற என்ன? கிட்கேட் இருக்கு. மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் லைன் இருக்கு. அப்போ ஈச் ப்ராடக்ட்டுக்குமே டிவிஷன் வந்து செப்பரேட்டா மேனேஜ் பண்ணுவாங்க. ஈச் ஃபங்ஷன்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா தான் ஒர்க் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்கில ஒர்க் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் டீம் வந்து மார்க்கெட்டிங்க ஒர்க் பண்ணுவாங்களா? கிடையாது. ஃபினான்ஸ் டீம் ஒர்க் பண்ணும்போது, மார்க்கெட்டிங் டீம் நடுவுல இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டிங் டீம் போய் அக்கவுண்ட்ஸ ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா? கிடையாது. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கவங்களோட ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ நெஸ்ட்லே இந்தியால நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மேகி டிவிஷன் எடுத்துக்கலாம். நெஸ்ட்லேல நான் மேகி எடுக்கிறேன். புரியுதுங்களா? நெஸ்ட்லே வந்து ஆர்கனைசேஷன். அதில ஒன் ஆஃப் த டிவிஷன் வந்து மேகி டிவிஷன் ப்ராடக்ட் வைஸ். இப்ப மார்க்கெட்டிங் டீம் என்ன டிசைட் பண்ணுவாங்க? டிவி ஆடு, சோஷியல் மீடியா கேம்பெயினு, பேக்கேஜிங்க்கான ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் டீம் என்னென்ன பார்ப்பாங்க? பட்ஜெட்ட பத்தி பார்ப்பாங்க. காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றது பார்ப்பாங்க. அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்? எப்படி இருக்கணும்? இது எல்லாமே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க பார்ப்பாங்க. ஆப்பரேஷன் டீம்ல என்ன யோசிப்பாங்க? மேகி செய்றதுக்கான புரொடக்ஷனுக்காக ரா மெட்டீரியல் எந்த சப்ளையர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணா நல்லாயிருக்கும்? அந்த மாதிரியான டெசிஷன் ஃபேக்ட்ரி எப்படி ப்ராசஸ் ஆகுது? எவ்வளோ இன்வென்ட்ரி வந்து நமக்கு இப்போ ஸ்டாக் அவுட் ஆகுற சிச்சுவேஷன்ல இருக்கு? இன்னும் எவ்வளோ நமக்கு எக்ஸஸா இருக்கு அந்த ஸ்டாக்கு? அத நம்ம வேற என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும்? ஸ்கிராப்ஸ் இருந்தா அந்த ஸ்கிராப்ப வேற என்ன பெட்டர் வேல பை ப்ராடக்ட்டா ஏதாச்சும் அந்த ஸ்கிராப் யூஸ் பண்ணி குடுக்க முடியுமா? இந்த மாதிரி நெறையா வந்து ஆப்பரேஷனல் டீம் டிசைட் பண்ணுவாங்க. சப்ளை செயின் டீம் எடுத்துக்கோங்க. அவங்க என்ன யோசிப்பாங்க? டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் பத்தி. டிரான்ஸ்போர்ட்ல எடுத்துட்டு போலாமா? எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் குடுக்கலாம்? லைக் ரீட்டெயில் ஸ்டோர்ஸ வந்து டார்கெட் பண்ணலாமா? இல்ல ஆன்லைன் மார்க்கெட்ட வந்து டார்கெட் பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு டீமும் அவங்கவங்க ஓன் ஒர்க்க இண்டிபெண்டன்ட்டா ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கீ ஸ்ட்ரக்சர் ஐ மீன் ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பார்த்த பேசிக்கான பாயிண்ட்ஸ் அண்ட் அலாங் வித் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இது என்னன்னா இப்படி ஒரு டிவிஷன் இருக்கும்போது யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் இருக்கும், கன்ஃபியூஷனும் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப். இங்கே ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல் பொசிஷன்ஸ் ஃப்ரம் top to staff level or in the same hierarchical level, it is a flat structure. டாப் லெவல்லேருந்து எல்லாருமே ஒரே லெவல் தான். ஃபவுண்டர், சிஇஓவும் அதே லெவல். எல்லாருமே ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ப்ராடக்ட் மேக் பண்ணுறவங்க, டிசைனில் இருக்கவங்க, இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு, சப்போர்ட்டு இவங்க எல்லாருமே ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இது சேம் லெவல்லே இருப்பாங்க. இதுதான் வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஹாரிசான்டல் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருப்பாங்க. எவ்ரிஒன் அட் சேம் லெவல், ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து கீ பாயிண்ட்டு. இவங்களோட கோர் ஐடியாவே என்னென்னா இங்கே ஹைரார்கி வந்து ரொம்ப கம்மி. அந்த டாப் லெவல் அப்படின்ற அந்த லெவல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப கம்மி. பாஸ் லேயர்ஸும் ரொம்ப கம்மி. எம்ப்ளாயீஸ் எல்லாருமே ஈக்குவல் கொலாபரேஷன் மோடில் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் போயிருக்கீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபார்மு, மிட் ஃபார்ம்லலாம் நீங்கள் போனீங்கன்னா இந்த டாப் லெவல், மேனேஜ்மெண்ட் லெவல் இதெல்லாம் இருக்காது பேசிக்காக. இப்போ ப்ரொப்ரைட்டர் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொப்ரைட்டர் அந்த பிரின்சிபல் கிட்ட தான் நீங்கள் டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எம்ப்ளாயீஸ், ஆர்டிகல்ஸு, அந்த ஆடிட்டர்ஸர் எல்லாருமே ஒரே ஈவனாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர் தான். நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சிட்டா நான் போயிட்டு மேனேஜர் கிட்ட சொல்லுவேன், மேனேஜர் போயிட்டு ஆடிட்டர் கிட்ட சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்கள் பிக் ஃபோர் ஃபார்ம்ஸில் தான் வந்து பார்க்க முடியும். பட் ஒரு ஸ்மால் ஆர் மிட் ஃபார்ம்ஸில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன், டாப் லெவலான ஹைரார்கியல் பொசிஷன் நீங்கள் பார்க்க முடியாது. சேம் திங் ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும்.
ஃபவுண்டரு, சிஇஓ, ப்ராடக்ட் டிசைன், இன்ஜினியரிங், சப்போர்ட் இவங்க எல்லாருமே சேம் லெவல்ல ஒர்க் ஆகுவாங்க. இந்த மாடல் வந்து இந்த ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் வந்து பேசிக்கா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான டெசிஷன்ஸ் வேணும். நெறைய இன்னோவேஷன் தேவைப்படும். ஸோ அன்னெசசரியா ஹைரார்கிய ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல. ஏன்னா ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்லயே போயிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணனா கூட ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியலையே ஒரு சிஇஓ கிட்டயோ, ஃபவுண்டர் கிட்டயோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, ஏதாவது எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது இன்னோவேஷன் வந்தா கூட, அத எடுத்துட்டு போய் டாப் லெவல் மேனேஜர்ஸ் கிட்ட நம்ம ரீச் பண்றதுக்கே டைம் ஆகும். ஆனா, இதுவே ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் கம்பெனிஸ் எல்லாமே மோஸ்ட்டா ஹாரிசான்டல் ரிலேஷன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா, ஈஸி கம்யூனிகேஷன் கிடைக்கும். நெறைய நியூ இன்னோவேஷன்ஸ் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே நெறைய கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்கும். ட்ரெடிஷ்னல் கம்பெனில தான் வந்து சிஇஓ, ஜெனரல் மேனேஜர், டீம் லீடர், ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனா, ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர்ல சிஇஓ அவங்களுக்கு கீழ ஒரு டீம் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர் தான் இது. இந்த ஸ்ட்ரக்சர்ல என்னன்னா, எல்லாருமே சமம். எவ்ரிஒன் ஆர் ஈக்குவல் அப்படின்றத சொல்றது தான் இந்த ஹாரிசான்டல் ஸ்ட்ரக்சர். ஐடியா யார்கிட்ட இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜூனியர் எம்ப்ளாயியா இருந்தா கூட அவங்க கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். ஸோ எல்லாருமே இங்க ஈக்குவலா தான் பார்ப்பாங்க. ப்ளஸ் இங்க வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி கம்யூனிகேஷன் எல்லாமே ஃபாஸ்ட்டா நடக்கும். ஒரு லென்த்தான அப்ரூவல் ப்ராசஸ்லாம் இங்க வந்து தேவையில்ல. இங்க வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நம்ம Zomato எடுத்துக்கலாம். Zomato வந்து இனிஷியல் இயர்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனி ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. அப்ப ஃபவுண்டர் வந்து டைரக்ட்டா அவங்களோட இன்ஜினியரிங் டீமு, ப்ராடக்ட் டீமு, மார்க்கெட்டிங் டீமோட நெறையாவே இன்டராக்ட் பண்ணுவாரு. அப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, ஃபுட் டெலிவரி ட்ராக்கிங்லாம் வீக்கா இருக்கு அப்டின்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, ப்ராடக்ட் டீம், இன்ஜினியரிங் டீமு, டிசைனர்ஸ் டீம் இவங்க எல்லாமே வந்து ஒரே டேபிள்லயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லாங் அப்ரூவல் ப்ராசஸ்லாம் இருக்காது. குயிக்கா நியூ ட்ராக்கிங் ஃபீச்சர வந்து லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க Zomatoல வந்து எஸ்பெஷலி Zomato நீங்க ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. காசு குடுத்து ஃபுட்ட நீங்க ஆர்டர் பண்ணிட்டீங்க. பட் அந்த ஆர்டர் பண்ண ஃபுட்ட நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டீங்க. இப்போ நீங்க வந்து ஃபுட்டு வந்து சரியில்ல அப்டின்னா, நீங்க அத ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா, அவங்க வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிருவாங்க அமௌண்ட்ட. இது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்ட்டுருவாங்க. சாப்ட்டுட்டு அந்த வெறும் பிளேட்டு, வெறும் கவரு, சம்டைம்ஸ் இமேஜே இருக்காது. ஏதாவது பிளாக் கலர்ல ஒரு இமேஜ வந்து அப்லோட் பண்றது. இந்த மாரி சம்திங் ஏதாவது பண்ணிடுவாங்க. அத கூட வந்து அந்த ரிவ்யூ பார்க்க மாட்டாங்க. ரிவ்யூ பார்க்காம ஓகே வந்து ரிட்டர்ன் போட்டுருக்காங்க. ரிட்டர்ன் இல்ல கம்ப்ளைண்ட் ஏதாவது ரெய்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, உடனே ரீஃபண்ட் குடுத்துருவாங்க. அந்த இமேஜ ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி இருக்கு? ஃபுட்டு உண்மையாவே அப்படிதான் இருக்கா? அந்த மாதிரியான ரிவ்யூஸ்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்றது கிடையாது. இப்ப பண்றாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல அதெல்லாம் ரொம்ப அந்த அந்த அளவுக்குலாம் இன்டெப்த் அவங்கலாம் செக் பண்ணல. டைரக்ட்டா வந்து பார்த்தா ரீஃபண்ட் பண்ணிருவாங்க. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டர் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அண்ட் தென் வந்து ரீஃபண்டுக்கு வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து குயிக்கா ட்ராக்கிங் ஃபீச்சர்லாம் இப்போ வந்து நெறையா லான்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது என்ன மாதிரி டெசிஷன் குடுக்குது, லைக் ஒரு ஃபாஸ்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கோ, ஒரு டீமா ஒர்க் பண்ணுறதுக்கோ வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டார்ட் அப்பு, கிரியேட்டிவான இண்டஸ்ட்ரி, டெக் கம்பெனிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப். இதுதான் வந்து 3 நெட்வொர்க் ரிலேஷன்ஷிப். இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர். ஹாரிசான்டல் என்ன பார்த்தோம்? ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். இது வந்து கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர். கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? இந்த மாரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர்னா இப்படி இருக்கும் ஃபுல்லாவே. இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபார் டெம்பரரி டாஸ்க் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. 3 ஸ்ட்ரக்சர். இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மாடல்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இதோட கோர் ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயி ஒரே டைம்ல 2 மேனேஜர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபங்ஷன் ஹெட்டுக்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் ஹெட்டுக்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு இது ஏன் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ வந்து ஹேண்டில் பண்ண சிங்கிள் டிபார்ட்மெண்ட் வந்து பத்தாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ ஜாயின் பண்ணி ஒரு டெம்பரரி ப்ராஜெக்ட் டீம்ல கிரியேட் பண்ணிடுவாங்க.
இந்த கிரிட் லைக் ஸ்ட்ரக்சர. எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கிறேன். ரிலையன்ஸோட இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இருக்கு இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிலையன்ஸ் ஜாம்நகர் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க, ரிலையன்ஸு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இமேஜின் ரிலையன்ஸ் வந்து நியூவா ரிஃபைனரி எக்ஸ்பான்ஷன் பண்ணுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை நீங்களே யோசிங்களேன். இன்ஜினியர் தேவ, ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் தேவ, அதே மாரி ப்ரொக்யூர்மென்ட் டீம் வேணும், ஹெச்ஆர் டீம் வேணும், அப்புறம் ஆப்பரேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுவாங்க. இவங்க எல்லாருமே என்னன்னா, டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வொர்க் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லயுமே இருப்பாங்க. டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து டெம்பரரியா ப்ராஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணப்படுவாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு